ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வித்யா அம்மா மல்லிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மல்லி இப்போது ராஜேஸ்வரி சொன்னாங்க, மிரட்டினாங்க. ஸோ விஜயும் வெண்பாவும் பிரிஞ்சிட்டா அவங்க ரெண்டு பேரும் பார்க்க முடியாதே, நம்ம வேணாலும் பிரிஞ்சிருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டாங்க. இப்போ போட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான அழுதுகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது என்னடா அது, நம்ம எப்படி தான் விஜயை பிரிஞ்சிருக்கிறது, விஜய்க்கு என்ன பதில் சொல்கிறது, ஏன் டிவோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து தான் நம்ம அன்னபூர்ணி அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ராஜேஸ்வரியே கால் பண்ணுறா. என்ன அப்படின்னு அட்டன் பண்ணி பேசுனா, ஏய் நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி ரொம்ப அதிகாரமாக ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுக்குள்ளே நடக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, உங்கள் வீட்டில் யாருக்கும் சொல்லாதவான்னு தானே சொன்னேன், நீ எதுக்கு அந்த அன்னபூர்ணி கிட்ட சொல்லிட்டு அவள் என்ன மாட்டிட்டு போகிறா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மல்லி, ஐயோ நான் யாருக்குமே சொல்லலைங்க, நான் இங்கே வர்ற விஷயம் நான் அவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க ராஜேஸ்வரி பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. இப்போ மல்லி எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும் போது தான் நம்ம வித்யா அம்மா ஞாபகம் வரப்போகுது. ஸோ வித்யா அம்மா கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க மல்லிக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மல்லி வீட்டுக்கு வரல, விஜயும் மல்லியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, மல்லி எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம வித்யா அம்மா கிட்ட போனால் நம்ம மல்லிக்கு டிவோர்ஸும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க விட மாட்டாங்க. ஸோ ராஜேஸ்வரி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அதே சமயம் நம்ம விஜய்க்கும் வித்யா அம்மா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பக்கம் தான் கேஸில் கூட சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.